மிக சிறப்பாக ரசித்து ருசித்து ஆடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய பாராட்டுக்களை மிக சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக எங்க ராசாவே வழிய சொல்லி தர வந்த வாத்தியே அன்ப கொட்டி தர வந்த உசுரே மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே மிக சிறப்பாக நடனமாடி மகிழ்வித்த குழந்தைகளுக்கு நம்முடைய பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய அருட்தந்தை அன்பு அவர்கள் நம்மோடு ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம திருச்சபையில் பல சங்கம், சபைகள், இயக்கம், குழுக்கள் அப்படி இருக்கு. எங்கேயுமே இல்லாத ஒரு சபை அல்லது ஒரு இயக்கம் அல்லது ஒரு குழுமம், ஒரு சமூகம்,
இங்கே இருக்கு. அது என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பாலர் சபை அப்படின்னு வச்சுருப்பாங்க, அப்படி தானே? அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒய்சிஎஸ் ஒய்எஸ்எம்னு வச்சுருக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இளைஞர் இளம்பெண்கள் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா மாதா சபை அல்லது வின்செந்தை பால் சபை அப்படின்னு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா மரியாயின் சேனை, அப்புறம் நற்செய்தி தம்பதியர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சு, ரொம்ப வயசாகி போச்சு அப்படின்னா நன்மரண சபை கூட இருக்குது. நம்ம திருச்சபையில் தான் கீழேருந்து பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் சபைகள் நிறையா இருக்குது. அப்படி எல்லா பங்குலையும் இல்லாத ஒரு சபை நம்ம ஊரில் இருக்குது. அது என்ன சபை தெரியுமா? தெரியலையா? அதுதான் கலை சபை. எந்த பங்குலையும் இல்லை. அது நம்ம பங்கில் மட்டும்தான் கலை சபை இருக்குது. எப்போ வந்தாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னால் போதும், ஒரு நாடகமோ ஒரு டான்ஸோ அல்லது ஒரு நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிடலாம். ஒரு பொண்ணு ஒரு ஃபோட்டோ தூக்கிட்டு வந்துடும், ஒரு கேமரா தூக்கிட்டு வந்துடும். அங்கிட்டு ஒருத்தர் பாயினா ஒரு இளைஞர் ஒரு ஃபோட்டோ கேமரா தூக்கிட்டு வந்துடுவார். இங்கிட்டு ஒருத்தர் ஆர்மனி பொட்டி தூக்கிட்டு வந்துடுவார். இங்கிட்டு 4 பிள்ளைங்க ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிட்டு வந்துடுவாங்க. இதுதான் கலை சபை. இந்த கலை சபையை நன்றாக வளர்த்துருக்கிறீங்க. அது திருச்சபையினுடைய வளர்ச்சி. நாம் ஏக பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறோங்கிறதுக்கு இதுவும் ஒரு அடையாளம் தான். சபைகள் நிறையா இருக்குது, நாம் எல்லாம் ஒரே சபையினுடைய பிள்ளைகள். ஒரு நாள் ஒரு முறையுரை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் கத்தோலிக்க சபை தான் உண்மையான சபை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்லிக்கிட்டு இருந்தார். என்ன அடையாளம்னா, வேற எந்த சபையிலையும், பிறந்த சபையில் நிறைய இருக்குது, எந்த சபையிலையும் யாருக்கும் 5 காய வரம் இல்லை. எந்த சபையிலையும் கிடையாது. இந்த கத்தோலிக்க சபையில் மட்டும்தான் இயேசுவினுடைய அந்த சிலுவையில் பாடுபட்ட போது ஏற்பட்ட அந்த காயங்களை பெற்ற புனிதர்கள் இருக்கிறாங்க. வேற எந்த சபையில, ஒரு சபையில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அந்த ஃபாதர். உண்மைதான். நாம் இருக்கிற இந்த திருச்சபை தான் ஒற்றை உண்மை திருச்சபை என்பதற்கு இந்த பெரும் அடையாளம் இருக்கிறது. எனவே அன்பர்களே, இந்த அவையிலே நாம் இணைந்திருக்கிறோம் என்பதை மிக பெருமைதான். எல்லோரும் சேர்ந்து வளர்கிறோம் என்பது இன்னொரு பெருமை. நாமெல்லாம் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய முன்னோர்கள், இன்னும் பின்னோர்கள் எல்லோரும் சேர்ந்து சந்திப்போம் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்வது தான் இந்த திருச்சபையினுடைய ஒரு பிணைப்பு. இந்த நாளிலே நாம் சவேரியாரோடு இணைந்து நாம் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கிறோம், இணைந்து வாழ்கிறோம். இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை, அதிலும் குறிப்பாக உங்களை வழிநடத்துகின்ற பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை, பங்கினுடைய அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், பக்த சபைகள், இயக்கங்கள், குழுக்கள், கூட்டங்கள் அனைத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை, திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பாக நம்மை பாராட்டி இன்னும் நாம் இந்த திருச்சபையில் ஒன்றித்து வாழ வேண்டும் என்ற நல்ல வார்த்தையை சொல்லி நம்மை பாராட்டிய அருட்தந்தை அன்பு அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நம்முடைய குழந்தைகளுடைய நடனம்.
துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. நம்ம சாமி சாமி இயேசு சாமி. சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி. சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி. இயேசு பிறந்ததொரு குடிசையிலே ஏழனங்களோட மத்தியிலே. நல்லா நினைச்சு பாரு புத்தியிலே அவர் இருக்காரு உன்னோட மனசிலே. சாமி தந்த சாமி இந்த பூமியிலே மனுஷனாக வந்தவங்கள் ஏது எதுக்கு புரியலையா. மனுஷனே மனுஷனாக மதிக்கும்படிய சொன்ன மகாராசனோட பாதை உனக்கு தெரியலையா. சாமி நம்ம சாமி சாமி இயேசு சாமி. ஹே! சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி. ஏழை எளியவர்க்கும் செல்வமுள்ள செல்வந்தர்க்கும் வேண்டியதை தருவதற்கும் வேண்டாததை எடுப்பதற்கும் சாமி பொதுவான சாமி இயேசு சாமி பொதுவான சாமி. மிக சிறப்பாக நடனமாடி மகிழ்வித்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பாராட்டுகளும் நன்றிகளும். இறுதி அனைத்திற்கும் நன்றி.